சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. சாயங்காலம் ஈவினிங் போயிட்டு இருக்கும்போது கல்கி ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டு டிரைவர் வந்துட்டு வேனை நிப்பாட்ட சொல்லிட்டாரு. நிப்பாட்டினதுக்கப்புறம் நாங்களும் ஏதோ யாராச்சும் பேரண்ட் வராங்கன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா அவர் ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி கொடுத்தாங்க, டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். அது வரைக்கும் ஆயமா எதுவுமே சொல்லலை. அப்புறம் நாங்களாம் போய் பார்த்தப்ப ஒரு மாதிரி ஃபிக்ஸ் அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு இருந்தார். ஓடும் வேனில் நெஞ்சை பிடித்த டிரைவர், கதறி துடித்த மனைவி, 20 உயிர்களும் முக்கியம் காப்பாத்து, சாகும் முன் சரித்திரம் படைத்த ஓட்டுநர், கண்ணீரில் வெள்ளக்கோவில் மக்கள். மாணவர்களை அழைத்து வரக்கூடிய வேனை இயக்கக்கூடிய ஓட்டுநர் காங்கேயத்தை சார்ந்த திரு சேமலைப்பன் அவர்கள் பணியின் போது, அதாவது வாகனத்தை இயக்கி கொண்டிருக்கும் பொழுது, பள்ளி குழந்தைகளும் உள்ளே அமர்ந்திருக்கின்ற பொழுது தனக்கு வந்த மாரடைப்பை அறிந்து கொண்டு உடனடியாக வாகனத்தை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்து ஏறத்தாழ சுமார் 20 மாணவர்களுக்கு மேற்பட்டவருடைய உயிரையும் பாதுகாத்து தன்னுடைய உயிர் போயினாலும் தன்னுடைய அந்த மகத்தான பணியை செய்திருக்கின்றார். அவருடைய இரங்கலை தெரிவித்ததோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலை சொல்லி அதே நேரத்தில் அவர் குடும்பத்தாருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அரசு நிதியாக வழங்குவதற்கு உத்தரவிட்டு நேற்று இரவு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அந்த உத்தரவு வந்து அதன் அடிப்படையில் இன்றைக்கு காசோலையாக இந்த காங்கேயம் சத்யா நகரில் வசித்து வரக்கூடிய அவருடைய பெற்றோர்கள், தாய் தந்தை இடத்திலேயும் அவருடைய 2 மகன்களிடத்திலையும் அந்த காசோலை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அவருடைய அரும்பணியை நாங்களும் பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் KBC நகரைச் சேர்ந்தவர் சேமலையப்பன். 49 வயதான இவர் ஐயனூர் அருகே உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் கடந்த 8 மாதங்களாக வேன் டிரைவராக வேலை செய்து வந்தார். இதே வேனில் அவரது மனைவி லலிதாவும் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை மாலை வழக்கம் போல மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அவர்களது வீடுகளில் டிராப் செய்ய சென்றுள்ளார். 20 குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளக்கோவில் காவல் நிலையம் அருகே வேன் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென நெஞ்சு வலிப்பதாக சேமலையப்பன் கூறியுள்ளார். ஆனால் மிக குறைந்த நிமிடங்களிலேயே வலி அதிகரித்துள்ளது. ஓடும் வேனில் துடிதுடித்த சேமலையப்பன் மிகவும் சிரமப்பட்டு வேனை சாலை ஓரமாக சாமர்த்தியமாக நிறுத்தியுள்ளார். என்ன நடக்கிறது என எதுவும் புரியாமல் பிஞ்சு குழந்தைகள் அலறி அழுதுள்ளனர். அதே பேருந்தில் உதவியாளராக வந்த மனைவி லலிதாவும் கதறி துடித்துள்ளார். அப்படியே வேனில் ஸ்டேரிங்கில் மயங்கி சரிந்து கிடந்துள்ளார் சேமலையப்பன். இதனால் அப்பகுதி வழியே சென்ற பொதுமக்கள் வழக்கத்துக்கு மாறாக பள்ளி வேனில் என்னமோ நடக்கிறது என காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் சேமலையப்பனை மீட்டு காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிர் இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த நிலையில் 20 மாணவர்களை ஏற்றி சென்றபோது உயிரிழக்கும் தருவாயிலும் வாகனத்தை சாலையோரம் நிறுத்தி விபத்தை தவிர்த்து 20 மாணவர்களின் உயிரை காப்பாற்றிய சேமலையப்பனின் செயல் அனைவரையும் கலங்கச் செய்துள்ளது. தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதில் இறக்கும் தருவாயிலும் இளம் பிஞ்சுகளின் உயிர் காத்த ஓட்டுநர் சேமலையப்பன் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று தெரிவித்துள்ளார். அவரது மனிதநேயமிக்க செயலால் புகழ் உருவில் அவர் வாழ்வார் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மேலும் சேமலையப்பன் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாகவும் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். தமிழக முதல்வரின் உத்தரவின்படி தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் சேமலையப்பன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்.
அதில் மூத்த மகன் சந்துரு 2 லட்சம், இளைய மகன் வசந்தத்திற்கு 2 லட்சம் மற்றும் அவரது பெற்றோர் சுபனுக்கு 1 லட்சம் என 5 லட்சத்திற்கான காசோலை பிரித்து வழங்கப்பட்டதா. இதற்கிடையில் வாகன ஓட்டுநர் சேமலையப்பன் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவர் பணியாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் காப்பாற்றப்பட்ட 20 மாணவர்கள் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.